காவிரிஸ் எல்லாருக்கும் வணக்கம். மார்க்கெட் வந்து கொஞ்ச நாள் அப்படியே கீழே இறங்கி இப்போ அப்படியே எந்திரிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் ஐசிசி செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 3 கம்பெனியை தேர்ந்தெடுத்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த கம்பெனிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு காசுபணம் வித் நிவேரா. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிற புரோக்கிங் கம்பெனி கொடுத்த கான்டென்ட் மட்டும்தான். அவங்க இந்த கம்பெனியெல்லாம் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வாங்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய கம்பெனி இருக்குது அப்படின்னு ஒரு 3 கம்பெனி சொல்லியிருக்காங்க. அந்த 3 கம்பெனி பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது கொடுக்குறது எதுவுமே, அதாவது இந்த சஜஷன் எதுவுமே என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனோ இல்லை காவேரி பிஸ்னஸுடைய ஒப்பீனியனோ கிடையாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஐசிஐசி செக்யூரிட்டி சொல்லிட்டு கம்பெனி என்ன பார்த்தீங்கன்னா சுப்ரஜித் குரூப் சொல்லியிருக்காங்க. சுப்ரஜித் இன்ஜினியரிங் கம்பெனி சொல்லியிருக்காங்க. சுப்ரஜித் குரூப் தெரியும், வேரியஸ் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1985 இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஸோ சுப்ரஜித் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் வந்து மெக்கானிக்கல் கண்ட்ரோல் கேபிள் பண்ணுறாங்க. மெயினாக ஆட்டோமேட்டிவ் செக்டாருக்கு இவங்களுடைய பிஸ்னஸ் இருந்துகிட்டு இருக்கு. இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஷன் கண்ட்ரோல் சொல்யூஷன், வெஹிக்கிள் லைட்டிங், இண்டிபெண்டன்ட் ஆஃப்டர் மார்க்கெட், கிளஸ்டர்ஸ் அண்ட் ஸ்பீடோமீட்டர்ஸ் சொல்லலாம். மோஷன் கண்ட்ரோல் சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் கேபிள் சிஸ்டம், புஷ்புல் அசம்பிளிஸ், அதுக்கப்புறம் வந்து பிரேக் கேபிள் அண்ட் லிவர் சிஸ்டம்ஸ், ரோட்டரி புஷ்புல் லிவர் கண்ட்ரோல் சிஸ்டம், கியர் ஷிஃப்டர் மெக்கானிசம் அண்ட் கேபிள், ஜாய்ஸ்டிக்ஸ் அண்ட் ரிமோட் வேல்யூ கண்ட்ரோல் சிஸ்டம், கமர்ஷியல் கண்ட்ரோல்ஸ், இது எல்லாமே பண்ணுறாங்க. அது எல்லாமே இதுக்குள்ளே வரும். வெஹிக்கிள் லைட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாலோஜன் லேம்ப்ஸ், ஆக்சிலரி லேம்ப்ஸ் எல்லாம் வரும். சுப்ரஜித் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் கஸ்டமர் பேஸ் இருக்கக்கூடிய கம்பெனி. இவங்களுடைய கிளைண்ட்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், BMW, GM, ஜென்ரல் மோட்டார்ஸ், ஃபோக்ஸ்வேகன், ஃபோர்டு, சுசுகி, மஹேந்திரா, ஜாகுவார், லேண்ட் ரோவர், பியாகியோ, நிசான், ஈச்சர், அதுக்கப்புறம் மாருதி சுசுகின்னு வேர்ல்டு அளவில் மிகப்பெரிய கஸ்டமர் பேஸ், கிளைண்ட் பேஸ் இவங்களுக்கு இருக்குது. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் எடுத்துக்கிட்டோம்னா 4600 கோடிக்கு மேலே இருக்குது. இதோடைய PE ரேஷியோங்கிறது 28.5 இருக்குது. இண்டஸ்ட்ரி PE வந்து 24.1 இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 330 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹையஸ்ட்னு போனது, அதாவது இந்த 52 வார இதில் வந்து ஹையஸ்ட்னு போனது 478, லோவஸ்ட்டுங்கிறது 272. சரி, இப்போ ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் இந்த கம்பெனி பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆட்டோமொபைல் செக்டார் வரக்கூடிய காலங்களில் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 மாதங்களில் வொலாட்டிலிட்டி இருந்துச்சு. பட் வரக்கூடிய மாதங்களில் அந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால அந்த செக்டாரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அதில் நிறைய கிளைண்ட்ஸ் இருக்கிற ஒரு கம்பெனியாக சுப்ரஜித் இன்ஜினியரிங் இருக்கிறதுனால இதில் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறது ஐசிஐசி செக்யூரிட்டியோடைய சஜஷனாக இருக்குது. இப்போ இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து 300 ரூபாய்க்கும் கீழே இருக்குது. பட் நீங்கள் 300 ரூபாயில் வாங்கினா கூட லாபம் தான் அப்படிங்கிறாங்க. 345 ரூபாயில் வாங்கினா கூட உங்களுக்கு வந்து லாபம் தான் அப்படின்றாங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய மாதங்களில் இந்த கம்பெனியுடைய ஷேர் இப்போ வந்து 300க்கு கீழே இருக்கு இல்லையா, அது 390 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஐசிஐசி செக்யூரிட்டி சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியுடைய ROE பார்த்தீங்கன்னா 15.9 இருக்குது, ROCE 17.3 இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியுடைய சேல்ஸ் growth பார்க்கும்போது கடந்த 5 வருடங்களில் போராக தான் இருக்குது, 8.88% இருக்குது. கம்பெனி டிவிடெண்ட் பேவுட் நல்லா இருக்குது, 18.90% வரைக்கும் டிவிடெண்ட் பேவுட் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஹெல்த்தின்னு சொல்லலாம். லாஸ்ட் குவார்ட்டரில் கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து 506 கோடி அண்ட் நெட் ப்ராஃபிட் 49 கோடி, ஏர்னிங் பெர் ஷேருங்கிறது ₹3.51 இருந்திருக்கு. அடுத்ததாக ஐசிஐசி செக்யூரிட்டி சஜஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனினா பஜாஜ் ஃபினான்ஸ். பஜாஜ் ஃபினான்ஸ் கம்பெனி உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லீடிங் ஃபினான்ஸ் கம்பெனி. பஜாஜ் ஃபினான்ஸுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து 4362 ரூபாயிலிருந்து 8050 ரூபா வரைக்கும் போயிருக்கு கடந்த ஆண்டு ஏப்ரல்லேருந்து அக்டோபருக்குள்ளே. ஓகேவா? அதனால தான் வந்து, அதாவது ஒரு மிகப்பெரிய ரிட்டர்னை கொடுக்குற அளவுக்கு கிட்ட நெருங்கி போன ஒரு கம்பெனியாக பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்குது. அதனால் இந்த கம்பெனியை சஜஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது பஜாஜ் ஃபினான்ஸோட ஷேருங்கிறது 5000க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் வரக்கூடிய காலங்களில் அடுத்த சில மாதங்களில் இது நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். அதாவது முன்னாடி எப்படி 2021 அக்டோபர் மாதத்தில் 7000க்கு மேலே போச்சோ அந்த மாதிரி அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு, அதிகமாக அப்ரிசியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு ஐசிஐசி செக்யூரிட்டி சொல்கிறாங்க. ஃபின்டெக் கம்பெனிங்கிறதுனால இந்த கம்பெனியுடைய கோர் பிஸ்னஸ் நல்லாவே ரன் ஆகிட்டு இருக்கு. இதனுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டுடைய இயர் ஆன் இயர் க்ரோத்துங்கிறது 31% இருக்குது அப்படின்னு ஐசிஐசி செக்யூரிட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போது 3,53,000 கோடிக்கு மேலே இதனுடைய மார்க்கெட் கேப் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5800 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹையஸ்ட்டுங்கிறது 8050 வரைக்கும் போயிருக்கு, லோவஸ்ட்டுங்கிறது 5220 வரைக்கும் இறங்கியிருக்கு. PE ரேஷியோ 50.2 இருக்குது அண்ட் இண்டஸ்ட்ரி PE 24.8 இருக்குது. ROE பார்த்தீங்கன்னா 17.5 இருக்குது, ROCE 10.3 இருக்குது. கம்பெனியுடைய மைனஸ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா புக் வேல்யூவோட 8.09 டைம்ஸ் வந்து அதிகமாக ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது ஒன்று, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ லோவாக இருக்குங்கிறது ஒன்று, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டை கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா
ப்ராஃபிட் growth வந்து கடந்த 5 வருடங்களில் 30.86 இருக்குது, விச் இஸ் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதனால அது ஒரு குட் பாயிண்டாக இருக்குது. இந்த கம்பெனியுடைய மார்ச் குவார்ட்டர் என்ன சொல்லுது அப்படின்னா 8627 கோடி ரூபா இவங்க ரெவன்யூ பார்த்துருக்காங்க. அண்ட் நெட் ப்ராஃபிட்டுங்கிறது 2420, ஓகேவா, 2420 கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் இருந்திருக்கு லாஸ்ட் குவார்ட்டரில் மார்ச் மாதத்தில். ஏர்னிங் பர் ஷேருங்கிறது 39.96 வந்திருக்கு. ஸோ இப்போது 5800 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த கம்பெனி வரக்கூடிய மாதங்களில் அடுத்த ஒரு 2-3 மாதங்களில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணோம். அந்த 8000 7500க்கு மேலே 8000 ரேஞ்சுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது ஐசிஐசியுடைய சஜஷனாக இருக்குது. நெக்ஸ்ட் இவங்களுடைய லிஸ்ட்டில் இருக்க கம்பெனி ஹீரோ மோட்டர் காப். ஹீரோ மோட்டர் காப் கம்பெனி உங்களுக்கு தெரியும், ஹீரோ பைக்ஸ் சைக்கிள்ஸ் எல்லாமே தயாரிக்கிற கம்பெனி. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானுடைய ஹோண்டா கம்பெனி கூட சேர்ந்து இவங்க பைக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த கான்ட்ராக்ட்டுங்கிறது முடிஞ்சது, அதாவது ஜாயின் வெஞ்சராக அவங்க பண்ணிக்கிட்டு இருந்ததை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2010 டிசைட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு ஹீரோ தனியாக ஹோண்டா தனியாக போயிடுச்சு. ரெண்டுமே சேர்ந்து தயாரிச்சுக்கிட்டு இருந்த நிறைய பைக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் இருக்கும். இப்போ ஸ்ப்ளெண்டர்னா அது வந்து ஹீரோவில் இருக்கும், அண்ட் யூனிகான் அப்படின்னா அது ஹோண்டாவில் இருக்கும் அப்படின்ற மாதிரி பிரிச்சுட்டாங்க. ஸோ காக்கி நாடா வந்து பாவாடை நாடா என்ற மாதிரி 2 பேரும் பிரிச்சுக்கிட்ட பிறகு தனித்தனியாக பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஹீரோ மோட்டர் காப் அப்படிங்கிற இந்தியன் கம்பெனியும் வந்து இந்த ஐசிஐசிஐ செக்யூரிட்டி சஜஸ்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 2017 காலகட்டங்களில் இந்த ஆட்டோமொபைல் செக்டருடைய வெயிட்டேஜ் அப்படிங்கிறது நிஃப்டியில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு நிலைமை திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. கடந்த 2 மாதங்களை பார்க்கும்போது ஆட்டோமொபைல் செக்டாருடைய அந்த வெயிட்டேஜ் அப்படிங்கிறது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் விரிவடைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ வரக்கூடிய காலங்களையும் அது அதிகரிக்குங்கிறது தான் ஐசிஐசிஐ செக்யூரிட்டியோட கருத்தாக இருக்குது. ஸோ ஹீரோ மோட்டர் காப் கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 55,000 கோடிக்கு மேலே இருக்குது. இதனுடைய கரண்ட் ப்ரைஸுங்கிறது 2700 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 2793 92 அந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஹையஸ்ட் போனது பார்த்தீங்கன்னா 2954 வரைக்கும் போயிருக்கு. லோவஸ்ட்டுங்கிறது 2147 வரைக்கும் இறங்கியிருக்கு. பி ரேஷியோ 24.1 இருக்குது. அண்ட் வந்து ROE பார்த்தீங்கன்னா 14.8 இருக்குது. ROCE 19.2 இருக்குது. இந்த கம்பெனியுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சேல்ஸ் growth வந்து கடந்த 5 வருடங்களில் 0.65% இருக்குது, புவராக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. அண்ட் ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி. அண்ட் டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்ட் நல்லா இருக்குது, 3.40 இருக்குது. அதுக்கப்புறம் டிவிடெண்ட் பே அவுட்டும் நல்லா இருக்குது, 67.75% டிவிடெண்ட் பே அவுட் இருக்குது அப்படிங்கிறது ஹெல்த்தி. அதனால் இந்த விஷயங்கள்லாம் வந்து இதில் ப்ளஸ் பாயிண்ட்ஸாக தெரியுது. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த மார்ச்சில் வந்து 7497 கோடி ரூபாய்க்கு இவங்க பிஸ்னஸ் ரெவன்யூ பார்த்துருக்காங்க. அண்ட் நெட் ப்ராஃபிட்டுங்கிறது 611 கோடியாக இருந்திருக்கு. ஏர்னிங் பர் ஷேர் 30 ரூபா 60 பைசாவாக இருந்திருக்கு. ஏற்கனவே இதனுடைய ஹையஸ்ட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 2954. இந்த ஹையஸ்ட் ப்ரைஸை இன்னும் 3 மாதங்களில் இது எட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் சொல்கிறாங்க. அதனால் இந்த கம்பெனியுடைய ஷேரை நீங்கள் வாங்குறீங்கன்னா ஸ்டாப் லாஸாக 2568 ரூபாயை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 கம்பெனிஸ் தான் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் சஜஸ்ட் பண்ணுற கம்பெனி. ஸோ இந்த 3 கம்பெனிகளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு வாங்க. ஏன்னா நான் கொடுக்குறது எல்லாமே இப்போ ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்கிறது அப்படி எடுத்துகிட்டு உங்களுக்கு சொல்கிறேனே தவிர இது உங்களுக்கு டேரெக்டாக என்னுடைய அட்வைஸோ இல்லை வந்து காவேரி பிஸ்னஸ் சேனலுடைய அட்வைஸோ சஜஷனோ கிடையாது அப்படிங்கிறது மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன். அதனால் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கலாமா இல்லையாங்கிறத டிசைட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காவேரி பிஸ்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும்.